எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர். அவங்களுக்கு நிறைய நாளா திருமணம் ஆகல. அவங்களுக்கு ஒரு பெண் பார்த்து, ஓகே இவங்கள திருமணம் பண்ணலாம்னு சொல்லும்பொழுது, அந்த நபரோட தாய் அவங்க உடனே சொல்றாங்க, "ஐயய்யோ! அந்த பிள்ளை 16ஆம் தேதி 16ஆம் தேதி பிறந்ததால என் பையனுக்கு அந்த பிள்ளை வேண்டாம்." இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்றாங்க. எல்லா நம்பர்லயுமே பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. ஸோ முதலாம் நம்பர எடுத்தா, முதலாம் நம்பர்ட்ட இருக்கிற பிளஸ் என்ன? முதலாம் நம்பர் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணும். அது யாராச்சும் எதுவும் கேட்டா இல்லன்னு சொல்ல மாட்டாங்க. யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது முதலாம் நம்பர்ற ஒரு தன்மை, ஒரு குணம். அதே நேரம் முதலாம் நம்பர்ல இருக்கிற ஒரு வீக்னஸ், சிந்திக்க தெரியாது, யோசிக்க தெரியாது. முதலாம் நம்பர டக்குன்னு யாரும் ஏமாத்திரலாம். ஒரு ஆள் ஏமாறுதண்டா, நாங்க யோசிக்காம சொல்லலாம் முதலாம் நம்பரா இருக்கும்னு. ஆனா, நாங்க நிறைய வீடியோஸ் பார்த்திருப்போம். முதலாம் நம்பர்ல உள்ள பிளஸ்ஸ நிறைய அதிகமா பேசுவோமே ஒழிய, மைனஸ சொல்ல மாட்டோம். ஏன்டா எங்கள்ல யாருக்குமே எங்கட மைனஸ சொல்றது விருப்பமா இருக்காது. ஸோ யாரும் ஈஸியா ஏமாத்திருவாங்க. இந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கு. அதுக்கு காரணம் அவங்களோட இளகின மனம். அதே நேரம் இந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், இத எல்லாமே தாண்டி, தாண்டி, தாண்டி ஒரு கட்டத்துல எப்படி எப்படி இருந்தாங்களோ, அதுக்கு டோட்டலாவே ஆப்போசிட்டா மாறக்கூடிய ஒரு தன்மையும் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம், அந்த எண்ணோட சேர்க்கப்படுற மற்ற எண்கள் என்ன? ஒரு எண் ஒருத்தர் பிறக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு எண். அதே நேரம் அவங்களுக்கு கூட்டெண்ணு ஒன்று இருக்கு. விளைவெண்ணு ஒன்று இருக்கு. அதே நேரம் அவங்களோட ஹாரோஸ்கோப்ல கிரகங்கள்ற அமைப்பு. இது எல்லாம் தான் ஒருத்தர பெர்சனாலிட்டி, ஒருத்தர கேரக்டர்ஸ் இதுல எல்லாத்துலயுமே தாக்கத்த செலுத்துதே ஒழிய, தனியா ஒருத்தர் முதலாம் நம்பர், தனியா ஒருத்தர் 19ஆம் தேதி, இவங்க இப்படித்தான், இவங்க நேர்மையான ஆட்கள். முதலாம் நம்பர்ண்டா பொய் சொல்ல மாட்டாங்க. அப்படியே இல்ல. முதலாம் நம்பர் ஆட்கள் நிறைய பேர் பொய் சொல்லுவாங்க. ஆனா, நாங்க ஒரு பிம்பத்த சித்தரிச்சு வச்சிருக்கோம். அந்த பிம்பத்துக்குள்ள போகும்பொழுது, எங்களுக்கு சில பிம்பங்கள் பொய்யாக தெரியப்படுது. ஸோ, உதவி செய்வாங்க, நல்ல குணம் எல்லாம் இருக்கு. ஈஸியா ஏமாந்துருவாங்க. அவங்கள்ல இந்த மாதிரி ஒரு வீக்னஸ் இருக்கு. சிந்திக்க தெரியாது, யோசிக்க தெரியாது. யார் என்ன கேட்டாலும் தூக்கி குடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இது முதலாம் நம்பர். அதே நேரம் 2ஆம் நம்பர். 2ஆம் நம்பரோட பிளஸ் என்ன? அன்பா இருப்பாங்க. 2ஆம் நம்பர்ன்னா, அவங்களுக்கு ஒருத்தர பிடிச்சா, அவங்க யாரா இருந்தாலுமே அவங்களோட அன்பா தான் பேசுவாங்க. அன்பு தான் அவங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு அன்பான வடிவம்ன்றதுக்கே அந்த 2ஆம் நம்பர நாங்க சொல்லலாம். பட் அதே நேரம் அவங்களோட மைனஸ்ன்னு பார்த்தா கோவம். என்னடா 2ஆம் நம்பருக்கு கோவம் என்று சொல்றீங்க? 2ன்ற தன்மையுடையவங்களுக்கு கோபம் கடல் மாதிரி கொந்தளிச்சு கொண்டு வரும். அப்படி அவங்களுக்கு கோவம் வரும். அந்த கோவத்திலேயே அவங்க 10 வருஷம், 15 வருஷம் என்று கதைக்காம இருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு பிம்பத்த நெகட்டிவ் பிம்பத்த அவங்களுக்கு குடுத்துட்டா, ஆனா 2ஆம் நம்பர். எனக்கு கோவம் வந்தா நான் 10 வருஷத்துக்கு கதைக்க மாட்டேன். என்ற ஒரு விஷயம் எங்கட பிரெயினுக்கு ஃபீட் ஆயிரும். எங்கட பிரெயினுக்கு ஃபீட் ஆனோனே, நாங்க என்ன பண்ணுவோம்? நான் 2ஆம் நம்பர். எனக்கு கோவம் வந்தா நான் 10 வருஷத்துக்கு யாரோடையும் கதைக்க மாட்டேன்னு சொல்லி, நாங்க அந்த கேரக்டராவே நாங்க மாறுறோம். ஸோ அந்த ஒரு தன்மையும் அந்த 2க்கு இருக்கு. இது 2க்கும் மட்டும் இல்ல. பொதுவா எல்லா நம்பர்ஸுக்குமே இருக்கு. எல்லா நம்பர்ஸுக்கும் முதலாம் நம்பர் கோவக்காராக்கள்ண்டு ஒரு புத்தகத்துல எழுதியிருப்பாங்க. உண்மையாவே ஒரு முதலாம் நம்பரா இருக்கு. கோவமே வராது. ஆனா, இந்த மாதிரி புத்தகத்துல எழுதப்பட்டத படிச்சு போட்டு, அவங்க என்ன முதலாம் நம்பர் எனக்கு கோவம் வரும், எனக்கு கோவம் வரும்ன்னு சொல்லி, அவங்களாவே ஒரு கேரக்டர அவங்களுக்குள்ள பில்ட் பண்றாங்க. ஸோ இது எங்கட என்வாயர்மெண்ட்ட தாக்கமும் இந்த நம்பர்ஸ்ல பிரதிபலிக்குது. ஸோ 3ஆம் நம்பர். 3ஆம் நம்பர்ன்னு பார்த்தா, நல்ல அறிவான ஆட்கள். 3ஆம் நம்பர் ஆட்கள்ண்டா, அறிவு அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். அவங்க படிக்காம இருந்தா கூட, அவங்க ஒரு சிறந்த ஒரு பொசிஷன், சிறந்த ஒரு ஜாபுக்கு போகக்கூடிய ஒரு தன்மைக்கு போவாங்க 3ஆம் நம்பர் ஆட்கள். பட் அதே நேரம் 3ஆம் நம்பர் அவங்களுடைய வீக்னஸ் என்ன? அவங்களுடைய மைனஸ் என்னன்னு பார்த்தா, அவங்களுக்கு ஆசை அதிகமா இருக்கும். அவங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகள் அதிகமா இருக்கிறதோடயே அவங்க நிறுத்திட்டாங்களா இருந்தா ஓகே. அந்த ஆசை, பேராசைன்ற கட்டத்துல போகும்பொழுது, அந்த 3 இலக்கம் அந்த செய்யக்கூடாத விடயங்கள் எல்லாமே செஞ்சு, அதுல ஒரு பேர் பெற்ற ஒருத்தரா இருப்பாங்க. ஆனா 3ஆம் நம்பர நாங்க சொல்லுவோம் அறிவான ஆட்கள், புரொஃபசர்ஸ், லெக்சரர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் 3ஆம் நம்பர் ஆட்கள். ஸோ நல்ல தெய்வீக குணம், எல்லா குணம், எல்லா தெய்வீக குணம் எல்லாமே 3ஆம் நம்பர்ல இருக்கு. பட் அதே நேரம் ஆசை, ஆசை அவங்களுக்கு ஒரு மைனஸ். அப்ப இந்த இடத்துல எல்லா நம்பர்ஸ்லயுமே 50% பிளஸ் இருந்தா 50% மைனஸ் இருக்கும். ஸோ எந்த ஒரு தாக்கத்துக்கும் சமனானதும் எதிரானதுமான ஒரு மறுதாக்கம் இருக்குது. எல்லா நம்பர்ஸ்லயுமே பிளஸ் இருக்குன்னா எல்லா நம்பர்ஸ்லயுமே மைனஸும் இருக்குது. எல்லா நம்பர்ஸ்லயுமே அவங்கள இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய தன்மைகள் இருக்குது. இதுதான் பெஸ்ட்ன்னு சொல்லி எதுவுமே இல்ல.
4ஆம் நம்பருக்கு பயம் இருக்காது. பயம் இல்லாம எல்லா விஷயமுமே பேசுவாங்க. எல்லா விஷயமும் செய்வாங்க. ஸோ 4ன்னா 4ம் தெரிஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்க. முக்கியமா அவங்களுக்கு பயம் இருக்காது. அதே நேரம் வீக்னஸ் என்று பார்த்தா அந்த ராக பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனா உண்மையாவே அந்த ராகு கேதுக்கள் வந்து நல்ல ஆட்கள் என்றாலே அந்த ராகு கேது தான். அவங்க யாரோட சேர்றாங்களோ அவங்களோட தன்மையை பெறுவாங்க. ஸோ அந்த 4 அந்த 4ஆம் இலக்கத்தின் தன்மை எந்த இலக்கத்தின் ஆதிக்கத்தை பெறுதோ அவங்க അതിന്റെ ப்ளஸ்ஸை எடுத்துக்கொள்ளுவாங்க. அதே நேரம் அந்த 4ன் தன்மை குறைவா இருந்தா எந்த இலக்கத்தோட சேர்றாங்களோ அதோட மைனஸை எடுத்துக்கொள்வாங்க. இப்ப நான் சொன்னேன் தானே, முதலாம் நம்பர் வந்து டக்குன்னு எல்லார்ட்டையும் ஏமாந்துரும். அந்த மாதிரி ஒரு வீக்னஸ் முதலாம் நம்பர்ல இருக்கு. ஸோ 4ஆம் நம்பர் வந்து அவங்கள்ட்ட நிறைய ப்ளஸ் இருந்தா, அந்த முதலாம் இலக்கத்துடைய ப்ளஸ் எடுத்துக்கொள்ளும். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, பயம் இல்லாம எந்த இடம் போய் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி, ஒரு தாராளமா எல்லாரையுமே கவனிக்கக்கூடிய ஒரு நம்பரா அந்த 4ஆம் நம்பர் இருக்கும். அந்த 4ஆம் நம்பர் கொஞ்சம் பவர் குறைஞ்சு, கொஞ்சம் ஒரு வீக்னஸா அந்த நம்பர் இருக்குமா இருந்தா, முதலாம் நம்பரோட சேருமா இருந்தா, அதாவது முதலாம் நம்பரோட சேருமன்றது அந்த கூட்டெண்ணோ, அவங்கள சுத்தி இருக்கிற அந்த இலக்கங்களோ, தாக்கங்கள், கிரகங்களோட தாக்கங்கள். அந்த முதலாம் இலக்கத்தோட நெகட்டிவ்ஸ எடுத்துக்கொள்ளும். ஈஸியா ஏமாத்திருவாங்க. அவங்க ஏமாத்த போய் அவங்களே ஏமாந்துருவாங்க. இந்த மாதிரி தன்மைகள். ஸோ இது வந்து 4. 4ல ப்ளஸ் வந்து பயமில்லாம எந்த விஷயங்களும் செய்யும். பயமில்லாம பேசும். அதே நேரம் சேர்க்கைய பொறுத்து அதோட வீக்னஸ் 360 360 பாகையிலுமே அந்த வீக்னஸ வந்து எடுத்துக்கொள்ற தன்மை ராகுக்கு இருக்கு. அடுத்தது 5. 5ஆம் நம்பர். 5ஆம் நம்பர பார்த்தீங்களா இருந்தா, யாரோடையுமே ஈஸியா சண்டைக்கு போக மாட்டாங்க. 5ஆம் நம்பருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நிறைய பேர் அவங்களோட பேசுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, 5ஆம் நம்பர் புதனுக்குரிய நம்பர், புத்திக்குரிய நம்பர். அவங்களுக்கு நல்ல புத்தி இருக்கும். அறிவு அறிவு அதாவது 3ஆம் நம்பருக்கு நான் சொன்னேன் அறிவு. அவங்க அறிவான ஆட்கள். 5 புத்தி. புத்தின்றது என்ன? அவங்களுக்கு தெரியும், ஓகே இந்த இடத்துல நான் இத பேசினா இந்த பிரச்சனை வரும், நான் பேசக்கூடாது. இந்த இடத்துல நான் இவங்களோட போய் பழகினா எனக்கு ஆபத்து வரும், நான் போகக்கூடாது. இந்த இடத்துல நான் ஓமண்டு சொன்னா தான் சரி என்றா ஓமண்டு தான் சொல்லும். இதுதான் 5. புத்திய யூஸ் பண்ணுவாங்க. நெகட்டிவ் என்ன? 5ன்ற நெகட்டிவ் என்ன? 2ஆம் நம்பர் எவ்வளவு கோவம் என்று சொன்னனோ, அதே மாதிரி 2ஆம் நம்பர் கோபத்தை கடல் மாதிரி கொந்தளிச்சு காட்டிரும். 5ஆம் நம்பர் கோபத்தை கடல் மாதிரி கொந்தளிக்காது. எரிமலை மாதிரி அப்படியே அமர்ந்திருக்கும். அது ஒரு கட்டத்துல வெடிக்கும். அது வெடிக்கிறதோ அந்த இடத்துல இவங்களால தான் வெடிச்சதுன்னு தெரியாத மாதிரி வெடிக்கும். அதாவது அவங்களுக்கு அவ்வளவு கோபம் இருக்கும். எல்லா கோபமும் அவங்களுக்கு உள்ள இருக்கும். பொறுமையா இருப்பாங்க. சண்டைண்டு வரும் பொழுது சரியா 2, 3 பாயிண்ட் புத்திக்காரன் தானே! சரியா 2, 3 பாயிண்ட்ட சொல்லி, அந்த அந்த இடத்திலேயே ஒரு பெரிய ஒரு கலகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அந்த 5. இது வந்து அந்த 5ஓட நெகட்டிவ். ஒரு நெகட்டிவா பார்க்குறோம். 6. 6ன்னு பார்த்தா அக்கறை. மத்தவங்கள கேர் பண்றது, மத்தவங்கள கவனிக்கிறதுல, தான் சாப்பிடாட்டியும் மத்தவங்க சாப்பிட்டாங்களா? மத்தவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் இருக்கா? இந்த மாதிரி மத்தவங்கள பத்தி அக்கறை எடுக்கிற ஒரு நம்பர் 6. அதே நேரம் அந்த 6 தன்னை கூடுதலா அழகுபடுத்தும், தன்னை கூடுதலா கவனிக்கும். ஸோ இந்த இடத்துல சில இடங்கள்ல 6 வந்து ஒரு செல்ஃபிஷ் நம்பரா தெரியும். என்னடா தன்னை பத்தி மட்டுமே யோசிக்கிறாங்கண்டு. ஆனா இல்ல. யார் ஒருத்தர் தன்னை அதிகமா கவனிக்கிறாங்க, யார் ஒருத்தர் தன்னை அதிகமா நேசிக்கிறாங்களோ, அவங்களால தான் மத்தவங்களையும் தன்னை போல நேசிக்க இயலும். ஸோ 6 செல்ஃபிஷ் என்று சொல்றாங்க. 6 தன்னைத்தான் பார்க்கும் என்று சொல்றாங்க. 6 தன்னை பார்க்குற அதே நேரம் மத்தவங்களையும் கவனிக்கும். மத்தவங்கள அக்கறையா பார்க்கும். இதுதான் 6உடைய ப்ளஸ். 6ஓட மைனஸ் என்ன? எதிர்பார்ப்பு அதிகம். மத்தவங்கள்ட்ட கூடுதலா எதிர்பார்க்கும். ஏன்னா, அளவுக்கு அதிகமா மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, அளவுக்கு அதிகமா மத்தவங்களுக்கு குடுக்குறது, எல்லாமே அளவுக்கு அதிகமா செய்யக்குள்ள, அந்த 6 மத்தவங்கள்ட்ட எதிர்பார்க்கும். அட நம்ம இப்படி செஞ்சுட்டோம். நம்ம இந்த மாதிரி ஒருத்தர அன்பா பார்க்குறோம். நம்மளையும் இப்படி அன்பா பார்க்கணும். கூடுதலான எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த கூடுதலான எதிர்பார்ப்பு ஒரு கட்டத்தில ஏமாற்றமா வரும். அந்த ஏமாற்றம் வரும்பொழுது, அந்த 6 தன் நிலை மறந்து அந்த நிலைக்கு எதிரான ஒரு தன்மைய ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதாவது எப்படிப்பட்ட ஒரு நபரா இருந்தாங்க. அட இவங்க எவ்வளோ ஒரு நல்ல பிள்ளையா இருந்தாங்க.
திடீர்னு இப்படி மாறிட்டாங்களே! இவங்க இந்த மாதிரி இருந்தாங்க. ஏன் இந்த இடத்துல இப்படி பிஹேவ் பண்ணாங்க? இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்றது இந்த 6க்கு தான். ஏன்டா, அவங்க எதிர்பார்க்கிறதே அவங்களுக்கு ஒரு கட்டத்துல ஏமாற்றமா வருகுது. அப்ப 6ல எவ்வளோ நல்ல பிளஸ் இருக்கோ, அதே நேரம் அவங்களோட ட்ராபேக்ஸ், அவங்களோட மைனஸ் அதுவும் இருக்கு.